எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆம்லா கேண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக இந்த ஆம்லா கேண்டி பண்ணிடலாம். வாங்க ப்ராசஸ் என்ன, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்துங்க. சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் இது மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். நம்ம கரெக்டான பதத்தில் கொதிக்க வச்சு எடுக்கிறோமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, நமக்கு நல்லா இந்த நெல்லிக்காய் ஓப்பனாகி கிடைக்குங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கணும். இறக்குனதுக்கப்புறமா இதை தனித்தனியாக பிரித்து கொட்டையே இல்லாமல் எடுத்து வச்சுக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உப்பு போட்டு குடிச்சிக்கலாம். நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது மாதிரி கொதிக்க வச்சு விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஆம்லாவை ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுட்டுங்க. அதுக்கு மேலே 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. நம்ம 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருந்தோம். அதில் 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்துங்க. இது நல்லா சர்க்கரையோட கோட்டாகிற மாதிரி மேலேயும் கீழேயுமா நல்லா கலந்து விடணும். இந்த கலந்து விட ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம இதை வெல்லத்தை வச்சும் செய்யலாம். நமக்கு மண்ணே இல்லாத சுத்தமான வெல்லம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக இது மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக வெல்லத்தை ரீப்ளேஸ் பண்ணி செஞ்சுக்கலாங்க. டேஸ்ட்டு இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி கீழே மேலே எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இதை ஒரு மூடி போட்டு நம்ம 3 நாளைக்கு ஓரமாக வச்சிட போகிறோங்க. 3 நாளுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்கரை எல்லாங்க நல்லா கரைஞ்சி நமக்கு இந்த நெல்லிக்காய் 3 நாள் இந்த சர்க்கரையில் ஊறி கிடைக்கும். பாருங்கள், 3 நாளுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த நெல்லிக்காயோட சாரெலாம் இறங்கி இந்த சர்க்கரை தண்ணியும் அதே போல் நெல்லிக்காயும் நல்லா ஊறி உங்களுக்கு கிடைக்குங்க. இதை நல்லா ஜல்லடை இருக்கக்கூடிய ஒரு தட்டில் கொட்டி நம்ம தனியாக இந்த ஜூஸை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாமே இந்த சுகர் வாட்டரில் நமக்கு இருக்கும். அதனால் அதையுமே நம்ம ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இது மாதிரி விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஜூஸுமே கீழே இறங்கி நமக்கு கிடைக்கணும். இது மாதிரி கிடைச்சதுக்கப்புறமா நம்ம அதை தனியாக காய வச்சுக்க போகிறோம். நமக்கு இந்த ஜூஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அதையுமே ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டோன்னா ஜூஸ் ரெடி ஆயிரும். நம்ம ரெடி பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஆம்லா எல்லாத்தையுமேங்க ஒரு பட்டர் பேப்பர் போட்டு தட்டில் வச்சுங்க. வெயில் நல்லா இருக்குன்னா 2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா போதுமான அளவுங்க. ஒருவேளை வெயில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் போல் வச்சு எடுத்துக்குங்க. இது மாதிரி நல்லா வச்சு எடுத்து நம்ம கையில் ஒட்டாத பதம் வரணும். அது வரைக்கும் காய வச்சுக்கணும். அது காயட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சிரப்பை எப்படி ஜூஸுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிரப்பை அடுப்பில் வச்சுங்க 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுக்கணும். நமக்கு இது கொதிக்கும் போதே அதனுடைய எசன்ஸ் நமக்கு இறங்கி இருக்கிறது நல்லா தெரியுங்க. ஏன்னா இந்த சிரப்பை நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது நெல்லிக்காயோடைய வாசனை தூக்கலாக நமக்கு இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இதில் எலுமிச்சம்பழ ஜூஸ் கலந்துட்டு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம பாட்டிலுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு எப்போல்லாம் ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்கோ அப்போல்லாம் இதை நம்ம ஜூஸாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு 1/2 லெமனோட ஜூஸை இதில் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது இப்போ கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம கண்ணாடி கிளாஸுக்கு மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்குமே நம்ம வச்சு நல்லா குடிக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நமக்கு நெல்லிக்காயை சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நமக்கு நாக்கில் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். இந்த ஜூஸ் நம்ம குடிக்கும் பொழுதும் சேம் அதே மாதிரியே இருக்குங்க. இது மாதிரி நம்ம கண்ணாடி பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா காஞ்சிருச்சு. இது கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம காய வச்சுருக்கோமா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நம்ம காஞ்சிருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயை கையில் எடுத்து பார்த்தோன்னா அது ஒட்டவே கூடாதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை ஒன்றும் பாதியுமாக இடித்து வச்சுருக்கோம். இதை இந்த காஞ்சிருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காயில் சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு லைட்டாக இந்த நெல்லிக்காய்க்கு கோட்டாகிற மாதிரி நம்ம செஞ்சு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாங்க.
இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா தினம் காலையில் 2 பீஸு சாயங்காலம் 2 பீஸு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த குளிர்காலத்தில் நமக்கு சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள்லேருந்து நமக்கு ஈஸியாக ரிலீஃப் தருங்க. நெல்லிக்காய் ரிச் இன் விட்டமின் சிங்க. இது மாதிரி நம்ம நெல்லிக்காயை தினம் எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு விட்டமின் சி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் கண்களுக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம இப்போ ஜூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆம்லா சிரப்பு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. அது கூடவே நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்க போகிறோங்க. அது மாதிரி ஓட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதோட சேர்த்துக்கிறதுக்காக ஆம்லா கேண்டி ரெடி பண்ண பாருங்கள். அதில் ஒரு 4 கேண்டியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இந்த நெல்லிக்காய் ஜூஸோடு சேர்த்து சாப்பிட போகிறோங்க. ஒரு சின்ன புதினா அதை கிளாஸில் சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸையும் கலந்துட்டு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஆம்லா கேண்டியுமே அதில் கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இது ஒரு கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் அவங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தி மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் நம்ம குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.